உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? ஆனி மாதம் 23 முதல் ஆனி 29ஆம் தேதி வரை, 7 முதல் 13 வரை ஆங்கில மாதம். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜென்ம சனி, ஜென்மத்தில் ராகு அந்த மாதிரி இருக்கு. சரிங்க, ஜென்ம சனி ஜென்ம ராகு எந்த அளவுக்கு பாடுபடுத்துது. கடுகளை பாதியாவது நிம்மதி இருக்கா? நமக்கு கிடையாது. யாராலையாவது நிம்மதி இருக்கா? கிடையாது. எந்த விஷயத்துலையுமே நிம்மதி இருக்காது. கல்யாணம் பண்ணினவங்களும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகாமையும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், வேலை இல்லாதவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். தொழில் பண்ணுறவனும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், தொழில் முதலீடு பண்ணினவனும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். எந்த பக்கமுமே அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. கும்பராசி பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் சரியாக இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்குது. ஒரு நேரம் உடல்நிலை ஒத்து வர மாதிரி ஒரு நேரத்தில் உடல்நிலை ஒத்து வர மாட்டேங்குது. மன உளைச்சல், மனசங்கடங்கள் அதிகமாக இருக்குது. என்னப்பா நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு? ஆனால் என்ன, கும்பராசிங்கிற சனி பகவானுடைய சொந்த வீடு, அதுதான் ஒன்று. கூட யார் இருக்கா? ராகு இருக்கு. ராகு இருந்தாலே, அதாவது ஒரு நல்லவனோட ஒரு கெட்டவன் சேர்ந்தானே என்ன பண்ணுவானோ, அந்த கெட்டவனோட புத்தி அத்தனையுமே இந்த அவனுக்கு நல்லவனுக்கு போயிடும். அதனால் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கும்பராசிக்காரர்கள் நல்ல புதுமை பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களாம் மனித குல நலன் பற்றி நிறையா சிந்திப்பாங்க. ஆனாலும் சில சமயங்களில் தனிமையில் இருப்பதை விரும்புவார்கள். தொழில்நுட்பம், விஞ்ஞானம் விரும்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர். இண்டிபெண்ட் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மைண்டட் அண்ட் லவ் ஹியூமனிட்டி, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இன் டெக்னாலஜி, மாடர்ன் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் அக்கறை இருக்கும், ஆனால் தனக்கென ஒரு தனி உலகம் விரும்புவார். குடும்ப உறவுகளில் மனம் திறக்க மந்தமாக இருப்பார். அப்படியே ஓப்பனாக பேசினாதானுங்க அம்மா அப்பா அதான் வீட்டெலாம் மனசு விட்டு பேசினாதானே, நீ வர வேலையை பார்க்குற, படுத்து தூங்குற, எழுந்து போகிற, இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு மந்த பொக்கே இருக்கும். உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கா, ஒரு கஷ்டமாக இருக்கா, யூ வாண்ட் டு ஷேர். நீ யார்கிட்டே நீ ஷேர் பண்ணி உன்னோட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதெல்லாம் கேட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். தொழில், வேலை, தொழில், கெரியர், பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்கும்? தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சமூக சேவை, அரசியல், கணினித்துறை, ஜோதிடம் போன்ற வேலைகளில் வெற்றி, புதிய யோசனைகள் மூலம் முன்னேற்றம் சொன்னா சிறப்பாக இருக்கும். திருமணம் அப்படின்னு எடுத்துனோன்னா யூனிக், ஓப்பன் மைண்டட் பார்ட்னர்ஸ் அதெல்லாம் இருக்கும். டிலே இன் மேரேஜ் ஃபார் ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். காதலில் உண்மையானவர்கள், ஆனால் கணக்கென ஒரு சுதந்திரம். சில திருமண தாமதம் இருக்கும். திருமண தாமதம் அப்படிங்கிறது சில பேருக்கு கிட்ட ஏதாவது ஒரு தோஷத்தினால் நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆகும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேசிட்டு அப்படியே நின்று போகக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. பண விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய தொழில்நுட்பம் மூலம் பண வரவு, திடீர் லாபம் கிடைக்கும். ஆனால் ஆழ்ந்து யோசித்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நரம்பு பிரச்சனை, கால்களில் வலி, இரத்த ஓட்டம் பிரச்சனை ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதிலே அதிகமாக என்ன சொல்கிறான்னு, நரம்பு பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நரம்பு பிரச்சனை வரும்னு எப்படி? இப்போ உடல் நலத்தில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக பார்த்துக்கணும், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வேப்பெண்ணெயில், நீம் ஆயிலில் விளக்கு போடணும். காலபைரவர் இருக்காரு, காலபைரவர், ஸ்வர்ராகர்ஷண பைரவர், என்ன பைரவர் உங்கள் ஆலயத்தில் இருக்கோ, நீங்கள் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கோ, அந்த பைரவருக்கு ஆத்மார்த்தமாக தீபம் பிடிக்கும். இந்த வாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 விளக்காவது காலபைரவருக்கு போடும். 7 தீபம் வைத்து அத்தர்புருக்கு செவ்வாது சாத்தி வழிபாடு பண்ணும். இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீலம் அணிவது சிறப்பு. ப்ளூ சஃபேர் சொல்லுவாங்க, இந்திர நீலம்னு சொல்லுவாங்க. சனி தசை, சனி புக்தி, வெறும் சனி புக்தி, அதே போல் பார்த்திங்கன்னா சனி, 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நடுவிரல் சொல்லுவாங்க. இந்த நடுவிரலில் ஏதோ புதன் இது சனி மேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப விசேஷம் ஒன்று போட்டோன்னா நல்லது. ஸோ அது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நிறைய நல்ல கவனத்தோடு இருப்பாங்க, படிப்பு நன்னா படிப்பாங்க, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக தாங்க இருக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு, சில விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் வெளியூர் பயணம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் ஒரு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் சில பேருக்கு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப இந்தியா வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது வேலையை விட மாட்டாங்க, வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலையை விட்டுட்டிங்கன்னா திரும்ப கிடைக்காது. அதனால் கும்பராசியில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டிங்கன்னா பின்னாடி கஷ்டப்படும். தயவுசெய்து வேலையை விடாமல் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சிரமம் கஷ்டம் இருக்க தான் இருக்கும். ஏன்னா ராகு சனி இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் இருக்கும். நீ எப்படி பார்த்தா 4 மாதத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும். வேலையை விட்டுட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் அனுபவிக்கணும். ஆனால் வேலையை விடாமல் புத்திசாலித்தனத்தோடு வந்து போயிட்டு ஒரு ஸ்திரத்தன்மை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கடன் கொடுக்கறவங்க விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. பரிகாரத்தை பண்ணுங்கள். சனி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். கும்பராசி பொறுத்தளவிலே அடுத்தடுத்த சில விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக அமையும். மன தைரியத்தோடு இருங்க. மன தைரியம் அவசியம். அது இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி அமோகமாக சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.